ஆசை இருக்கு. ஆமா, என்ன பழம்? நீ மாங்காய், புளியங்காய், நெல்லிக்காய், குப்பை, ஆமா, திருநீர், இந்த மண்ணாங்கட்டி, புழுதி. மண்ணாங்கட்டின்னு சொன்னா அடுப்பு. ஆமா, செம்மண்ணு. இதெல்லாம் சாப்பிடணும் போல ஆசை இருக்கு. சரி, என்ன செய்றீங்களோ யாரு செய்றீங்களோ எங்களுக்கு தெரியாது. ஏமா, உனக்கு என்ன வேணுமோ நான் வாங்கிட்டு வர்றேன். வேறொன்றுமில்லை, 3 மாத கர்ப்பிணியாக இருக்கின்றார். உனக்கு பல வகை ஆசைப்படும். உனக்கு மட்டி கொலை வாங்கி கொண்டு கொடுக்கிறேன். அவளுக்கு மட்டி கொலையா? மட்டி கொலை என்று சொன்னால் தேனோடு சுவை இருக்கும் என்று சொல்வார்கள். ஆமா, தேன் சுவை என்று சொன்னால் மட்டி கொலை. சரி, உனக்கு என்ன வேண்டும் என்று சொன்னாலும் ஆமா நான் வாங்கி கொண்டு கொடுக்கிறேன். நான் 3 மாச கற்பனையா இருக்கிற. ஆமா, நான் உன்னை விட்டு விட முடியுமாமா? விடக்கூடாதுல்ல. ஆமா, அப்படி என்று ஆண்டவன் பகவானுடைய அருளாலே நல்ல புனையே செய்து புனை கொடிய இன்றிரவு ராத்திரி மட்டும் நீங்க இருக்கிற. ஏன்னா நாளை காலையில வாழைப்பள்ளியில வெட்ட வருவாங்க. ஆமா, ஆகையால இன்று ராத்திரி மட்டும் நீ தனிமையா இருந்துக்கோ. ஆமா, பாபா போல இருந்து விடுறேன். ஆமாமா, ஆனால் சாமி நீங்க காலையில வந்துடுவீங்கல்ல, வருவீங்கல்ல. ஆமா, அப்படியானால் நான் ராத்திரி மட்டும் பாபா போல இருந்து விடுறேன். ராத்திரி மட்டும் நீ தனிமையா இருந்துக்கோ. சரி, நான் காவல் செய்துட்டு வரேன். களவு செய்ய போறீங்களா? காவல் செய்துட்டு வாங்க. நான் எந்த எல்லாம் வேலை பார்த்துருக்கேன் தெரியுமா? எங்க? நான் மிலிட்டரி. அப்படியா? மிலிட்டரி சூப்பர்மேன். மிலிட்டரி சூப்பர்மேன் சொன்னா நான் என்ன செய்வீங்க? மிலிட்டரியிலே போய் காவல் துப்பாக்கி எல்லாம் எடுத்துட்டு சுடாம விடவே மாட்டேன். என் வீட்லயே அதான் சொன்னாங்க. என் பேர் என்ன தெரியுமா? என்ன? தடியம்பட்டி செல்வன்னு சொன்னா ஊரே அப்படி அசந்து போயிடும். சரி, நீங்க மிலிட்டரியில வேலை பார்க்கறது துப்பாக்கி சுடுவீங்களா, சுவாசம் சுடுவீங்களா? இல்ல, தடியம்பட்டி செல்வன் ஒரு இடத்துல வந்துட்டான்னு சொன்னா அது அப்படி இருக்கும். ஐயா, என் வேற ஒண்ணு கதையும் இல்ல. காவலை நான் நல்ல முறையிலே காவல் இருந்து வருவேன். காவல் இருந்து வருவீங்க? ஆமா ஆமா ஆமா. பாருங்கள், ஆண்டவன் பகவானுடைய இருமையாலே காளிபுலியின் காவல் இருந்து வருகிற போது புரட்சி 9 மாசம் நிற சூரியா இருக்கா. ஆமா, மாதம் நிற சூரியா இருக்கு. அந்த நேரத்துல இந்த மாடு நம்பிப்பான்னு சொல்ற. நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? மாப்பிள்ளை தான் கவலைப்படுறேன்னு. இல்ல, ஒன்று சொல்றது கேளு தம்பி. என்ன? தோட்டத்தை கையில கொடுத்து எத்தனை மாசம்? 6 மாசம் ஆச்சு இல்ல? அப்பா நீ சென்று பார்த்துட்டு வா முதல்ல. இந்த கொலவாழைகள்ல வெட்டணும் இல்ல, வாழைக்கோலை வெட்டணும் இல்ல. ஆமா, வியாபாரி வந்து கொண்டு இருக்கிறான். ஆமா, நீ சென்று தோட்டத்தை முதல்ல சுத்தப்படுத்திட்டு வா.
அதாவது நம்ம எல்லாம் சேர்ந்து போவோம். சேர்ந்து போ. எல்லாரும் ஒன்று கூடி அந்த மாடு தொட்டமான தீரே தொட்டமான தீரே பாரதொரு நேரத்திலே பாரதொரு நேரத்திலே எந்த காரணங்கள் நடக்குவதையா பாரதொரு நேரத்திலே நடக்குவதையா வாழை தொட்ட வாரமே வாழை குலையது பட்டு இருக்க கண்டு கண்ணிமக்கு நூறே நிறையிலே வாழை குலையது வெட்டு பட்டு வெட்டு பட்டு உலகிலே நம்மை மாறெல்லாரும் ஒன்று கூடி கொண்டு வாழை தோட்டத்திலே வருகின்ற போது வாழைக்குலை வெட்டு வெட்டு எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி இருக்குது? உடல் இருக்கு, தலை இல்ல. தலை இருக்கு, உடல் இல்ல. ஆமா. உடல் இருக்கு, தலை இல்லைன்னு சொன்னா ஆமா. வாழை தண்டு இருக்கு, கொலை இல்ல, கொலை காணல. அவசரமா வெட்டின உடனே சிலவன் பிஞ்சு கொலையை போட்டுக்கிட்டு தண்டை தூக்கிட்டு போயிட்டான். ஆமா. ஆத்திரத்தில் அப்படித்தான் செய்வாங்க. உண்மைதான். இப்படி இருக்கிற போது நம்மிமார் பார்த்தா நம்ம தோட்டத்திலே இப்படி களவு நடந்திருக்க இருக்கிற. நேற்று ராத்திரி மட்டும்தானே நம்ம தோட்டத்துக்கு போகல. யாரு களவு செய்தா? ஒருத்தருமே களவு செய்ய ஆள் இல்லையே. என் மனைவி இருக்காள. ஆமா. என் மனைவி புலச்சி நான் என்ன சொன்னாலும் கேட்பான். ஆமா. என் மனைவிக்கு இல்லாத பொருள் அந்த உலகத்தில் இருக்கவே கூடாது. ஆமா. அவ என்ன ஆசைப்பட்டாலும் அந்த பொருளும் வாங்கி தேடியாவது வாங்கி கொடுத்தே ஆகும். ஏ காளி பருப்பனையா, உன்னைத்தானே காவலுக்கு வைத்தேன். ஆமா. வாழை தோட்டம் என்ன எப்படி இருக்குது பாரு. தோட்டம் நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்குன்னு சொல்றா. வாழை இலையில என்ன அழகா விரிஞ்சுமே இருக்கு. விரிஞ்சு போய் தான் இருக்குது. நான் சொல்றேன் கேளு. வாழை எல்லாம் இப்ப அழகாக உன்னைத்தானே காவலுக்கு வைத்தேன். ஆமா. இந்த வாழை தோட்டம் இப்படி ஒரு கொலை இல்லாம இருக்குத. இனிதான் ரெண்டாவது கொலையெல்லாம் வெட்டியாச்சு. வெட்டியாச்சு. எத்தனை கொலை வெட்டலாம், சில கொலை வெட்டினை நாம் இப்பதானே பார்க்க வர்றோம். சரி. ஆகையால இந்த கொலையெல்லாம் வெட்டி தின்னது யாரு? என் மனைவிக்கு நான் கொடுப்பேன். என் மனைவியா? ஆமா. இவ்வளவு கொலையும் உன் மனைவிக்கு தான் சாப்பிட்டியா? என் மனைவி என்ன கேட்டாலும் நான் கொடுப்பேன். அப்படியா? ஆமா. ஆகையாலே என் மனைவிக்கு இல்லாத பொருள் இந்த உலகத்தில் இருக்கவே இருக்காது. ஆமா. ஐயா, என் மனைவி கேட்டோம்னா வாழைகளை வெட்டி கொடுத்தாங்க. சரி. பார்த்தா நம்பிமார்கள் டே பிள்ளையா, என்னையா உன் பொண்டாட்டி நல்லா இருக்கிறதாக எங்க மேல நீ கை வச்சு வைக்கணும். நீயும் உன் மனைவி உலகத்தில் உயிரோடு இருக்கவே கூடாது. நிலத்தை பாரு. ஐயா, நீங்கள் கூப்பிடும் போது இப்ப என்னுடைய மனைவி 10 மாச கற்பனையாக இருக்கின்றாள். 9 மாசம் முடிஞ்சிட்டு. ஆமா, 10 மாச கற்பனையாக இருக்கின்றாள் என்னுடைய மனைவியை. பேசாதுங்க ஐயா. ஆனா பெட்டி மட்டும் பெருசா வச்சிருக்காரு. அப்போ அம்மா இருந்தாலும் நீங்க அதை பார்க்க வேண்டாம், நான் தான் பார்க்கணும். இல்ல, நான் தானே காவலுக்கு வந்தேன். பெட்டி வந்து அதாவது காலியா இருக்க கூடாது. தம்பி, அந்த பெட்டியை நினைச்சிட்டு வந்துரு. இவன் இனிமேல் உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது. அப்படியானால் உலகனா உயிரோடு இருக்கவே கூடாது.
ஆண்டவன் பகவானுடைய அருளாலே அருளாலே ஏறுங்க. அந்த பிளாஸ்டிக் கப்பல் எங்க? பிளாஸ்டிக் கப்பல் இங்க கொண்டா இருக்குடா. 20 கப்பு உண்டு. கப்பு ஒண்ணே காணல. கப்பன்னு வரலடி, கப்பெல்லாம் கொண்டு போற பிடிக்கிறதுக்கு போறோம். யா காலை விளைச்சியானவன் உண்மையாக சூழலாகி இருக்கிறபோது மாடன் அம்மிமான் உண்மையோடு ஒன்று சேர்ந்து தேக்கத்திலே வருகின்றார். அந்த வாழ்க்கை வெட்டமான நீயே, வெட்டமான நீயே, என்ன அநியாயம் செய்திருக்கிறோம். நீங்க 2 பேரும் உலகத்தில் உயிரோடு இருக்கவே விட மாட்டாங்க. அப்படியானால் 2 பேரும் ஒரே அடிக்காமல் விளைய மாட்டோம். இந்த 2 பேரும் சாகணும். அந்த நேரத்தில் காலைக்குள்ளே சொல்றேன், என்னையா தெரியல. என் மனைவி ஆசைப்பட்டு வாழப்போன்னு கேட்டேன். சரி, ஒரு பணம் தான் கொடுத்தேன். அந்த பணம் சாப்பிட்டவங்க ஏழு கேட்டுக்கிட்டே இருந்தா. சரி, என் மனைவி கேட்டு கொடுக்காம இருந்தா என் மனைவி மனை என்ன ஆகும்? ரொம்ப மனசுக்கு சொல்லல. நாங்க அம்மிமாரு சரி,
அவன் தோட்டத்தை வெட்டி வருகின்ற போது அந்த குத்துப்படை இசைக்கியம்மாளுடைய கோவிலை கண்டால் இந்த புலக்கொடியாள் ஓடோடி போகின்றாள், நினைக்கின்றாள் என்ன நீ ஒரு பெண்ணு தானே, நீ ஒரு பெண்ணு தானே, நான் ஒரு பெண்ணு தானே, என்னுடைய நிலைமை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அம்மா, தாயுள்ள உணர்ச்சி இசைக்கு உடவாசலிலே, இசைக்கு உடவாசலிலே பஞ்சமது தாமே இசைக்கு உடவாசலிலே ஏகி வருகின்றாள், குத்துப்படை இசைக்கு அம்மனுடைய வாசலில் வந்தாள், காலத்தில் பெரியாள், நீ ஒரு பெண் அல்லவா,
நான் ஒரு பெண்ணல்லவா, நீ ஒரு பெண்ணல்லவா, நான் ஒரு பெண்ணல்லவா, என்னை காப்பாற்றவா. யாருக்கு தெரியும்? அப்படி இசைக்கு வாசல்ல வந்து குடியிருக்கிறார். அழுதாள், புலம்பினாள், ஆறாத கண்ணீர் விட்டாள். அழுதாள், புலம்பினாள், ஆறாத கண்ணீரை விட்டாள். துயரம். ஆமா, துயரம் இருந்தாதான் கண்ணீர் வரும். ஆமா, கண்ணீர் வந்த போது துயரம் வராது. என்னுடைய கணவனை கொண்டு விட்டார்கள் ஆண்டவா. அம்மா தாயே, நீ ஒரு பெண்ணு, நான் ஒரு பெண் அல்லவா. அது பழத்தை தின்னும் போது தெரிஞ்சிருக்கு. என்னை கொண்டு விட்டு கொல்வதற்காக விரட்டி வருகின்றார். அம்மா, என்னை காப்பாற்றம்மா, காப்பாற்றம்மா. வெற்றுவோம். நம்பிமாரெல்லாம் தேடி வரா. எப்படி வராது ஐயா? அவன் தேடாத நம்ம இந்த கோயில்ல ஒரு சவுண்ட் கேட்கிறத, அழுகுரல் ஓசை கேட்கின்றது. சென்று பாப்போமா நம்ம? ஆமா, போய் சென்று பார்ப்போம். அடியே, நீ இனிமேல் உலகத்தில் உயிரோடு இருக்கவே கூடாது. அவனுடைய வர்க்கமே உலகத்தில் உயிரோடு இருக்கக்கூடாது. அந்த நாடு நகரம் அப்படியே அழிஞ்சு மண்ணோடு மண்ணா போடும். போனாலும் சரி, நீ மேல் உன்னுடைய வாரிசு எல்லாம் உயிரோடு இருக்க வேண்டாம் அம்மா என்று வாழை தோட்டத்தில் சென்று அழகான ஒரு வாழை இலையை அறுத்து கொண்டு குத்துப்புற இசைக்கமோடு வாசல் முன்னாடி விரித்தார். ஆமா, 9 மாசம் நில சூழி அந்த பெண்குடியை கரம் பிடித்து கத்தி தண்ணு கையில் எடுத்து குடலை குத்தி கிழித்தாள். அங்கு மாவோடு மண்ணுலகம் சேர்ந்தார். வாழை இலையிலே அந்த ஆண் குழந்தைய அது மாவோடு பெரியோடு தூக்கி வைத்தார். ஆமா, காளை புலை இறந்தால் புலச்சி இறந்தால் புலச்சிக்கு புலையனுக்கு பிறந்த ஆண் குழந்தையும் பெண் குழந்தை மடிந்தது. ஆமா, இந்த மாவோடு கொடியோடு ஆண் குழந்தை பிறந்த போது அம்மா
அந்த குழந்தையும் இறந்தது. 3 பேர் உயிரும் கைலாசமலைக்கு வருகிறது. கைலாசமலைக்கு வருகின்றாள். அந்த கைலாச மலையடியிலே மலையடியிலே பகவான் கேட்கிறார், என்ன புரட்சி இங்க வாமா, இங்க வா, இது மலையா, இது கடவுளா, நீங்க 3 நாள் செத்து போயிட்டீங்க. அதான் நீங்க எல்லாம் காளி குலம். ஆமா, காளி குலத்துல பிறந்ததால உங்களுக்கு பேர்நாமத்தை கொடுன்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருக்கு. சரி, உன் மகனுக்கு என்ன தெரியுமா? என்ன? காளி குலத்தை பிறந்ததாலே மன்னனுக்கு மன்னனான மன்னன் கருங்காலி வாதி என்று பெயர் கொடுத்த என் மகனுக்கு ஐயா. ஆமா, அப்படியே கொடுங்க. உனக்கு என்ன பேர் தெரியுமா? எனக்கு என்ன பேரு? நீ சர்வ சாதாரண ஆள் இல்ல. அம்மா, உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். உன் மகன் நல்லா இருக்குன்னு சொல்லுதான் மாந்திர தந்திரத்தில் அடக்கிறதுக்கு சரி மன்னன் கருங்காலி என்று பெயரை கொடுக்கிறேன். மன்னன் கருங்காலி என்று பேர் கொடுக்கின்றீர்கள் என்னுடைய மனைவிக்கு. அப்ப வாழைப்பழத்துக்கு ஆசைப்பட்டு, அம்மா, கொலை வாழைக்கு ஆசைப்பட்டு, அம்மா, பழையெல்லாம் தின்று தோட்டத்தை அழைச்சனால கொலை வாழை இசைக்கு. ஐயா, இப்படியே பேர் கொடுத்தாலே எங்களுக்கு போதும். இல்ல, உனக்கு என்ன பேர் தெரியுமா? எனக்கு என்ன பேரு? நீ காளி குலத்துல பிறந்தவன். ஆகையாலே உனக்கு காளி முத்து வாத, காளி புத்து வாழை என்று பேர் கொடுக்கிறீங்க. ஆமா, சரி ஐயா. ஆண்டவனும் பகவான் இடத்தில் உரைக்கின்றார். தேவாதி தேவர்களை வரவழைக்கிறார். வரவழைக்கின்றார். தேவாதி தேவர்கள் வரவழைத்து என்ன வார்த்தை உரைக்கின்றார்? வாருமைய தெய்வாரே, வாருமைய தெய்வாரே, வாருமைய தெய்வாரே, தெய்வாரே. வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, சொல்ல கேளு. தெய்வாரே, வாருமைய தெய்வாரே, வாருமைய தெய்வாரே, தெய்வாரே. சொல்ல கேளு, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, வார்த்தை ஒன்று சொல்ல கேளு, கேளு. கைலாசமலையிலே ஆண்டவன் பகவானுடைய நிலையாலே தேவர்களே, வாங்க வாங்க வாங்க. நான் உங்களை எவ்வளவு நேரமா தேடிக்கிட்டே இருந்தேன். இவ்வளவு நேரம் எங்க போனீங்க? ஒரு இடம் போல ஐயா, கைலாசமலையில் தான் வருகின்றோம். எங்க போனாலும் என்ன சுத்தி சுத்தி தானே நீங்க வரணும். உண்மைதான். நான் உங்களை எல்லாம் எங்க வச்சிருக்கேன்? உங்க நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கீங்க. தெரியுமில்ல? ஆமா, எல்லாம் தெரியும். ரொம்ப நேரம் ஆச்சு ஆமா உங்களை பார்த்து. ஆகையால தேவர்களே, என்ன நான் சொல்றதை மட்டும் நீங்க கேட்கணும். என்னையா? தேவர்களே, ஆண்டவா, வாருங்கள் வாருங்கள் வாருங்கள். சொல்லுங்கள் ஐயா. 21 பேர் கொண்ட மண்ணும் கருங்கோ
வார்த்தை கூட்டத்தை பிறவி செய்ய வேண்டும் என்றால் ஆண்டவன் பகவான் உரைக்கிற போது ஆண்டவன் சொல்லுகின்ற பொழுது தேவர்கள் சொல்லுகின்றார்கள் ஆண்டவா என்ன எங்களால இவர்களை பிறவி செய்ய முடியாது கடவுளை. ஐயா ஏற்கனவே ஒரு பிறவி வேள்வியில பிறந்து வந்திருக்கிறார். ஆமா சரி, அது முதல் பிறவியாக இருந்தாலும் இந்த கைலாசவனை வந்த தன்மையாலே முதல் பிறவி அலைக்கடலில் சென்று ஆணலைகள் பெண்ணலைகள் எத்தனை என்று பார்க்க வேண்டும். ஆண்டவா தாங்கள் சொன்னதை போன்று நாங்கள் பிறவி